ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்று நீ என்னிடம் கேட்ட கையேந்திய வரத்தை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் தங்கமே. வானவில் தோன்றும் போது வானம் அழகாகின்றது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகின்றது. ஒவ்வொரு மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கின்றது தங்கமே. அதை வளப்படுத்தும் நம்பிக்கை என்னும் வானவில்தான் தோன்ற மறுக்கின்றது. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நல்ல முடிவு வரும். இது சத்தியம். இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை. முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து. என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே. உன் வேண்டுதல்கள் வீண் போகாது. உன்னோடு நான் இருக்கின்றேன். நீ கூறுவது எனக்கு புரிகின்றது. வானத்தை போல பெரிய இன்பம் வேண்டாம் அப்பா. நட்சத்திரம் போல சின்ன சின்ன இன்பம் போதும் அப்பா என்று சொல்கின்றாய். வாழ்க்கை அழகாக மாறிட உனக்கு அனைத்தையும் நான் தருகின்றேன். எனது நாக்கு எனது இஷ்டம் என்று எண்ணத்தில் பேசி விடாதே செல்லமே. பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் உங்களது வார்த்தைகள் குறித்து பயந்து கொள். அதற்கான மன்னிப்பு மனிதர்கள் தராதவரை இறைவனும் தருவதில்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை அப்பா என நீ கதரும் மன குமுறலை உணராமல் இல்லை. கர்மா தீவிரத்தை குறைத்து விட்டேன். அது முடிய சிறிது காலமே உள்ளது. அதுவரை என் நாமம் உச்சரி. காலம் கனியும். அதுவரை பொறுமை கொள். உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவன், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள். உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாக நம்பும் உன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவேனா என்ன? நீ அவர்களை மன்னிக்காதவாறை உன் அப்பா நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டு கொண்டிருக்கும் கையேந்திய வரத்தை இன்று நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன்னுடைய கனவு லட்சியம் அனைத்துமே நான் உனக்கு இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது தவறு. அவர்களாக புரிந்து கொள்வார்கள் என நீ காத்திருக்காதே. ஆனால் இப்பொழுது நீ பேசினால் மட்டுமே அவர்களுக்கு புரியும் என்ற சூழ்நிலை. எனவே பிள்ளையே, தயக்கத்தையும் பயத்தையும் விட்டு சென்று அமைதியாக பேசி முடிவிற்கு வர முயற்சி செய். மனதில் வைத்துக் கொண்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே. அனைத்தும் மாறும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.